ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026 பிறந்தா சொர்க்க வாசலே மிகப்பெரிய ஒரு விஷயமா திறக்குது அப்படின்னு இருப்பாங்க. அதே போல் இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாமே விலகிச்சு அப்படின்னு இருப்பாங்க. அதே போல் இனி வரக்கூடிய தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இது எல்லாமே விருச்சிக ராசியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க 5% பேர் தாங்க. தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசியில் கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு மேலே இருக்கான். ஸோ 12 கோடி பேரில் அத்தனை பேர்த்துக்கு இது நடக்குமான்னு கேட்டால் தசாபுத்தி வேறு நடக்கும். அதாவது இப்போ கேது தசாபுத்தியில் இருப்பீங்க. கேது திசையில் புத்தி வேறு ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி டேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் அதுக்கு அடுத்தது என்னது, 2027க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அற்புதமான காலகட்டம் இருக்குது. அதோடைய தொடர்ச்சி ஒரு 5% பேருக்கு ஓரளவுக்கு அதற்கான தொடர்ச்சி ஒரு ஆரம்ப புள்ளியாக ஆரம்பிச்சிருக்கும். இதுலையும் ஒரு சிலருக்கு கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளின் அடிப்படையில் விருச்சிக ராசி செயல்படும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. என்ன ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார், இந்த ராசிக்கில் வேறு ஒரு ராசிக்கு சொல்லியிருந்தார், இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த இது தசாபதி நடந்துட்டு இருக்குது, இப்போ வந்து அவங்க டாப் மோஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அதே நட்சத்திரம் நடக்கிற இன்னொரு ஆளுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் திட்டி போட்டிருந்தார். அவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்படி இருக்கிற இப்போ ஜாதகம் போய் அது இதுன்னு. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட ராசி மட்டும் செயல்படாதுங்க. அவர் பிறந்ததுலேருந்து அவருடைய அப்பா அம்மா ராசியும் அவருக்கு செயல்படும், அவருடைய ராசி அவருக்கு செயல்படும், அவர் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணினுடைய ராசியும் செயல்படும், அவருடைய குழந்தைகள் அவரோட குழந்தைகள் வரைக்கும் அவங்களோட இது ஃபுல்லாக வந்து செயல்படும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்களோட ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லா நேரத்துலையும் இவங்களுக்கு மட்டுமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தை வச்சு கணிக்கவே முடியாது. உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களது ராசி அதற்கு தலை வணங்க காத்து கொண்டு தான் இருக்கும். அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தசாபுத்தி கட்ட அமைப்பு இது எல்லாமே ஒரு கோயிலுக்கு போயினா சரியாகுது அப்படின்னா உங்களை விட வலுவான ஒரு ராசி பக்கத்தில் இருக்கும்போது அதுக்கு அடிபணியாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? உங்களோட ராசி மற்றபடி கிரகங்கள் அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய ராசி அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, சொன்னாலும் நிறைய பேர் நம்புறதில்ல. ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை சார். ஜோதிடர்கள் சிலர் போயிருக்கலாம், ஓகேவா? ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை. கணிதர்கள் ரொம்பவே கணிச்சு அதை வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க மட்டும் எப்போவுமே வெளிநாட்டு பணத்தை எங்களோட லைஃப்பில் ஒரு டைம் பார்த்துருவாங்க. விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். இவன்லாம் போய் முன்னாடி நின்று ஒருத்தன்கிட்ட இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் அவன் பல கோடி ரூபா செலவு பண்ணி கூட அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பானே தவிர வீம்பு பிடிச்சவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இவர் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணிட்டாரு, இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அதுக்கு வந்து எந்த ரெமெடியும் பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இவர் தப்பாக சொல்ல முடியாது. விருச்சிக ராசி வார்த்தையிலேயே தேல் மாதிரி இருப்பார். அந்த சிம்பிள் எப்படி தேல் இருக்குது அது மாதிரி வார்த்தையிலே தேல் மாதிரி இருப்பார். அவர் பிடிக்கல அப்படின்னா வார்த்தையிலே கொண்டு வருவாங்க. வார்த்தையிலே அவர் வந்து மற்றவங்களை கொண்டு வருவார். பேசியே அவர் வந்து இது பண்ணிடுவார், மயக்கிடுவார். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வார்த்தைகள் மூலமாகவே செயல்படுத்தக்கூடிய சில விஷயம். அதே பாயிண்ட் தான் அவருக்கு சின்ன மைனஸையும் கொடுத்துருக்கு. வார்த்தைகளில் கவனம் செலுத்தாத பட்சத்தில் அவருக்கு வர வேண்டிய சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கான காரணங்கள் அவருடைய வார்த்தைகள் தான். இந்த ராசிக்காரர்கள் வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரன் வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும். ஸோ எல்லா விஷயத்துலேயும் பாசம் அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு ராசினாலும் விருச்சிகம் தான். எந்த அளவுக்கு கேடியோ அந்த அளவுக்கு பாசக்காரன் விருச்சிக ராசிக்காரன் தான். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த ஆள் என்னடா இவன் ரொம்ப கேடிவி, இவன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் என்ன இவ்வளோ பாசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசக்காரன். அதே மாதிரி ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை வச்சுருவாங்க. ஒருத்தன் மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்னா அவனை ஏதாவது ஒன்று பண்ணி அவர் காலி பண்ணால் விட மாட்டாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு சக்தியும் ஒன்று இருக்குது. என்ன சக்தி அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் கேடியா, அவன் நல்ல ஆளா இல்லை கெட்டவனா, அவன் என்ன பர்பஸுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது ஈஸியாக கணிச்சிருவாங்க. ஆனாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்டது சின்ன துரோகங்களும் கஷ்டங்களும் தான். இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் எப்போ சார் பிறக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை இதுக்கு முன்னாடி சந்தித்த இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் உபாதைகளை சின்ன விஷயங்கள்னால அது ரொம்பவே உடம்புக்கு பல விஷயத்தில் நீங்கள் வந்து உயிர் தப்பிச்சு வந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தப்பிச்சு வந்த இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க, செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 15 வருடங்களாக கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்காங்க. என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, ஒரு தொழில் அப்படின்னு இந்த விருச்சிக ராசி சொல்லவே முடியாது. விருச்சிக ராசிக்காரர் எப்பவுமே மல்டி பிஸ்னஸ் மேன், மல்டி ஐடியாலஜி பர்சன். இவருடைய ஐடியா தான் வேலை செய்யும், இவர் இறங்கி வேலை செய்ய மாட்டார். நல்லா பாருங்கள், விருச்சிக ராசிக்காரன் அவனை சோம்பேறின்னு கூட ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் ஐடியாலஜி பர்சன், பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை உருவாக்கிட்டு இருப்பான். சில நேரத்தில் அவன்கிட்ட பணம் இருக்காது, ஆனால் மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. கமெண்டில் கூட இப்போ திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர் எப்பயுமே அப்படி தான். அவர் நல்லதே சொன்னாலும் அவன் திட்டிட்டு தான் போவான். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவனுக்கு பிடிச்சது நடத்தணும். கடவுள்கிட்ட கூட போய் சண்டை தான் போடுவாங்களே தவிர அவங்க மற்றவர் சொல்கிறத கேட்டு இப்படி தான் அப்படின்னா அவர் வச்சிக்கவே மாட்டார். நீ பிடிச்ச காலுக்கு நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொல்லணும். அப்படி தான் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காலகட்டம் வரைக்கும் விருச்சிக ராசியில் ஒரு 15% பேருக்கு தான் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவும் ஓரளவுக்கு தொழில் நல்லதாகவும் ஓரளவுக்கு எல்லாமே அமைஞ்சதாகவும் இருக்குதுங்க. அவங்களும் அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்க தான். அதுக்கப்புறம் அதுக்கான அவுட்புட்டாக அந்த 15 வருஷமாக அதில் ஒரு 15% பேருக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கு. மீதி உள்ள ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மீதி என்னன்னே பண்ண தெரியாமல் இத்தனை நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ராசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் விருச்சிக ராசி ஒரு முதன்மைத்துவமான ராசி. அவர்களுக்கு வெளிச்சம் வந்து கொண்டே தான் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு பர்சன்டேஜாக தான் ஒவ்வொரு ஆளாக தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன் சார் இவங்களுக்கு ஒரே இதாக லக்கு அடிக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற ராசிகள் ஈஸியாக விருச்சிக ராசியை டேக்கிள் பண்ணிடும். இது நிறையா பேருக்கு தெரியல. விருச்சிக ராசி கண்மூடித்தனமான ராசி. ஒருத்தனை உசுப்பேற்றி விட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரனை 1000 பேர் இருக்கிற இடத்துல கூட உள்ளே புந்துட்டு அடிப்பான். அவனுக்கு திருப்பி அடி விழுங்கிறது தெரியாமல் அடிப்பான். கண்மூடித்தனமாக போய் அடிப்பான். அவன் ஐடியாலஜி பர்சன் தான். ஐடியாலாம் நிறையா வச்சுருப்பான். மூளை அதிகமாக வேலை செய்ய எல்லாமே இருக்கும். ஆனால் அவனுக்கு முன்னாடி இந்த கோபமும் அவனுடைய சிந்திக்கக்கூடிய திறனை கோபம் ஒரு செகண்ட் இப்படி ஃப்ரீஸ் பண்ணி போய் கோபப்படுத்திட்டு அப்புறமேட்டு மறுபடியும் பிரெயின் ஆக்டிவ் ஆகிக்கும். அந்த ஒரு செகண்ட் அவன் போய் வீண் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோபம் கிரகத்தினுடைய அமைப்பு. ஸோ சின்ன சின்ன கோபத்தினால நீங்கள் இழந்த விஷயங்கள் பல விஷயங்கள். தயவுசெய்து கோபத்தை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் இந்த 3 மாதத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எவனோ வாங்கிய கடனுக்கு நீங்கள் போய் பணம் கட்டியிருப்பீங்க. எவனோ வண்டி வாங்கிட்டு போயிருப்பான், அவங்க கொண்டு போய் அடிச்சுப்பா, அதுக்கு நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க. எவனோ வண்டி ஆர்சி புக் வாங்கிட்டு போயிருப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி செலவாயிருக்கும். எவனோ ஒருத்தன் உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருப்பான், அதுக்கு நீங்கள் போய் ஜாமீன் போட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களை பிடிச்சி உட்கார வச்சுருப்பாங்க, உங்களை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு கொஷின் மார்க்காக இருந்திருக்கும். இந்த டைமில் பெரிய வருமானம்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சிலர்லாம் தொழில் அப்படியே முடங்கி உட்காந்துட்டு இருப்பீங்க. 1 மாத காலம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற தலையெழுத்து. மே மாதம் 6 தொடங்கி ஜூன் மாதம் 6க்கு மேலே தான் விடிவு காலம். அதாவது வெளிச்சத்துக்கே விடிவு காலம். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். அதாவது மயங்கி கிடக்கிறவனுக்கு இப்போ தான் வெளிச்சம் அடிக்குது. முன்னாடி கண்ணு தெரியுது. கண்ணே நல்லா தெரியணும் அப்படின்னா அடுத்து உணவு இருக்குது. உணவு சாப்பிட்ணும். உணவு சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு டயர்ட்லேருந்து கொஞ்சம் பிரிஸ்க் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு தான் இறங்கி விளையாடணும், வேலை செய்ய முடியும். ஸோ அப்போ அதுக்கான காலகட்டங்கள் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முடங்கி இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் பண்ணணும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கேன் சார், அதை எப்படி சார் வணங்குறது அப்படின்னு கேட்டால் அதை மைண்டில் நீங்கள் குழப்பிக்க வேணாம். காலம் உங்களுக்கு அதுபடி செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிருமா, அந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிருமா. தயவு செய்து சொல்கிறேன் சார், பரிகாரத்திற்கும் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு விதியின்பால் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நடந்தே தீரும். எல்லா ராசிக்கும் பொருந்தமானு தெரியல. விருச்சிக ராசிக்காரன் ஆட்டோமேட்டிக்காக ஜோதிடம் பார்த்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு 100%ல் 70% கன்ஃபார்ம் பொருந்திடும். ஏன் அப்படின்னா விருச்சிக ராசி பற்றி டோட்டலாக அக்குவே ராணிவரை எல்லா ஜோதிடருக்கும் தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். ஏன்னா இருக்கிற ராசிலே அதிகமாக கஷ்டப்பட்ட ராசி விருச்சிக ராசி தான். கேல்குலேஷனில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஜோதிடத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா கூட விருச்சிக ராசிக்காரனை தான் தேர்ந்தெடுப்பான். ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக அவனை கால்குலேட் பண்ணிடலாம். அவன் ஒரு ரோபோ. அவனை கோவப்படுத்திட்டா கோபமாகிடுவான். அவனை உசுப்பேற்றிவிட்டா உசுப்பேற்றி செயல்பட ஆரம்பிப்பான். அவனை என்கரேஜ் பண்ணால் என்கரேஜ் ஆகிடுவான். ஒரு விருச்சிக ராசிக்காரர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது உண்மையான மட்டும் சொல்லி பாருங்கள். உங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 மடங்கு வேலை செய்வீங்க. உங்களை கோவப்படுத்திவிட்டா உலகத்திலே அந்தளவுக்கு கோவக்காரனை யாரும் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கோவமாவீங்க. அதே மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் நீங்கள் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கால் தரையிலே நிற்கலம்பாங்களா, அந்த மாதிரி ஹாப்பி ஆவீங்க. பார்க்குறவனா இவன் என்ன குழந்த மாதிரி சந்தோஷப்படுறான், குழந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்லாம் நினைப்பாங்க. கோவம் வச்சா இவன் என்ன மனுஷன் மாதிரியே பண்ணல அப்படிம்பீங்க. அதாவது மனுஷங்கிற கேட்டகரியிலே உங்களை வைக்கல. உங்களை ஒன்றே ரொம்ப குழந்த மாதிரி பண்ணுறான், இல்லைனா ஒரு நார்மல் மனுஷன் மாதிரியே உங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. கோவம் வந்து ஆக்ரோஷமாக மிருகம் மாதிரி பண்ணுறான்பாங்க. எதோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு மனுஷனுக்கான ஐடென்டிட்டியே இல்லாத மாதிரி உங்களை எக்ஸாம்பிள் வச்சே தான் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவர் கைப்பிடி பொம்மை மாதிரி, அதாவது எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களை யார் எடுத்தாலும் அவன் நல்லவன் நம்பிடுவீங்க. விருச்சிக ராசிக்காரனே சில பேர்லாம் டிமிக்கி அடிப்பான். ஸோ அவன்லாம் கொஞ்சம் பார்த்து ஓரளவுக்கு எச்சரிக்கையாக நடத்துங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்கிட்ட கரெக்டாக வேலையை வாங்க. வேலை மந்தப்படுகிறது அப்படிங்கிறதா ஒரு விஷயம். அது வேலை மந்தமாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படணும். உங்களோட சுறுசுறுப்பு அந்த வேலை செய்கிறவங்கிட்ட பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வேலை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், வேலையில் வருமானம் வர ஆரம்பிக்கும், வேலை அப்படி மேலே மேலே பெருசாக ஆரம்பிக்கும். அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க.
அதில் தேவையில்லாத வேறு ஒருவரால் உங்களுக்கு சின்ன சின்ன அவப்பெயர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து அந்த இடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக செயல்படுவது 100 மடங்கு நன்மை உண்டு. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க. ஜாமீன் கையெழுத்து எவன் கொடுத்து உங்கள் கையில் அந்த நிலத்துக்கு மேலேயோ இல்லை கடனுக்கு மேலே காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட போய் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. வேறு ஒருத்தனுக்காக போய் பணம் கட்டி எதுக்கும் நிற்காதீங்க. இந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களாகவே லாக் ஆவீங்க. அது விதி. வேறு எவனுக்காகவோ கடன் கட்டுறதோ, வேறு எவனுக்காகவோ பணம் கட்டி வெயிட் பண்ணுறதோ, வேறு எவனுக்காகவோ இது பண்ணுறதோ, நீங்களே கடனில் தான் இருப்பீங்க. அந்த கடன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஆனால் இருந்தும் கடனுக்கு மேலே கடனாக தேவையில்லாத ஒருத்தனுக்கோசரம் கடன் வாங்கி கொடுத்துட்ருப்பீங்க. அதெல்லாம் யார் சார் கட்டுறதுன்னு கேட்டால் அதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றாக சரியாகும். இன்னொன்று தெளிவாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சார் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க எப்படி வழிபடுறது, இஷ்ட தெய்வத்தை எப்படி வழிபடுறது? உங்களது வீட்டில் உங்களது அறையில் அந்த புகைப்படமோ அல்லது இல்லை சார் மொபைலில் தான் ஃபோட்டோ இருக்குது, மொபைல்லே வச்சு கும்பிடுங்க, மனதார வணங்குங்க, அதுவே போதுமானது. சார் லோக்கலில் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தயவுசெய்து உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் லோக்கலில் ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் வந்து பிரபல ஜோதிடத்தை தான் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இது அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸாக எடுத்துகிட்டாலும் சரி, ப்ரொமோஷன் பர்பஸாக எடுத்துகிட்டாலும் சரி, அது நம்பருக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பார்ப்பாங்க. தயவுசெய்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுத்த ஆளாக தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கும். எல்லோருக்கும்